வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு அருமையான ஒரு ஹல்வா ரெசிபி. நம்ம இன்றைக்கி வந்து வாழைப்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு வாழைப்பழம் ஹல்வா இல்லைன்னா பனானா ஹல்வா இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம எப்போயுமே கிடைக்கிற வாழைப்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு ஹல்வா செய்ய போகிறோம். ஸோ வாங்க அது செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து இதே மாதிரி வந்து ஒரு 10 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பெரிய சைஸ் வாழைப்பழம். ஸோ இது மாதிரி வந்து நான் வந்து 10 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு நீங்கள் எந்த வெரைட்டி ஆஃப் வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இதாக இருக்கணும்னு இல்லை. ஸோ நல்லா பழமாக இருக்கிற நல்லா கொலன்னு இருக்கிற பழம் கூட நீங்கள் வந்து இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ அது இன்னும் நல்லா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ வாங்க இந்த வாழைப்பழ ஹல்வா எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 10 வாழைப்பழத்தையும் வந்து நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இந்தமாதிரி ரஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எந்த தண்ணியுமே விடாமல் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இப்போ ஹல்வா எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா ஒரு திக் பாட்டம் கடாயில் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்க்கலாம். நெய் வந்து நல்லா உருகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 10லேருந்து 20 முந்திரி வந்து நல்லா பொடி பொடியாக உடைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது சேர்த்துட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். அதை பாருங்க, சூப்பராக நம்ம முந்திரி வந்து வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து அதே கடாயில் வந்து இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழம் மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்து நான் அரைச்சி வச்சுருக்க 10 பழத்தையும் வந்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ இது வந்து நல்லா அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட், அதாவது நீர் சத்து வந்து குறையிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வாழைப்பழத்தை ஃபஸ்ட்டு வந்து வதக்கணும். ஸோ அது மாதிரி வதக்கினா தான் நம்ம ஹல்வா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதோட நீர் சத்து குறையிற வரைக்கும் நல்லா வந்து விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஸ்லைட்டாக அது கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பழம் வேக வேக அது வந்து தானாகவே வந்து கலர் மாறிடும். அப்புறம் நம்மளுக்கு ஹல்வாக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கலர் வந்துடும். ஸோ நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து விடாமல் வந்து கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நல்லா அதில் இருக்கிற நீர் சத்து வந்து குறையிற வைக்க இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ இன்னும் வந்து நல்லா வந்து அதில் இருக்கிற தண்ணி வந்து வத்துற அளவுக்கு வந்து கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம வாழைப்பழத்தில் இருக்கிற நீர் சத்துலாம் ஃபுல்லாகவே வந்து வத்திருச்சு. பாருங்கள், கலரும் வந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. நம்மளுக்கு ஹல்வாக்கு நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணல. பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சி கூட பாருங்கள் நல்லா டைட்டாக ஆகிடுச்சு. ஸோ கிண்டுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கு. அடுத்ததாக இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ 10 வாழைப்பழத்துக்கு வந்து 1/4 கிலோ சர்க்கரை, அதான் வந்து இதோட ரேஷியோ. ஸோ அந்த அளவு நம்ம சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இனிப்பு. ஸோ நல்லா வந்து இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு இது வந்து கலந்து விடலாம். சர்க்கரை சேர்த்தோன்னே நல்லா சர்க்கரை உருக ஆரம்பித்தோன்னே அது வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்லைட்டாக வந்து திருப்பி நம்ம ஹல்வா வந்து கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சர்க்கரை வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. ஸோ பாருங்கள், சர்க்கரை கரைய நம்ம ஹல்வா வந்து திருப்பி பழையபடி வந்து கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஈஸியாக இருக்குது பாருங்கள் கிண்டுறதுக்கு. ஸோ இது வந்து திருப்பி அந்த சர்க்கரையில் இருக்கிற நீர் சத்து வந்து போகணும். அடுத்ததாக வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து கிண்டி விடுங்க. ஸோ அந்த சர்க்கரைனால் வந்து நீர் கூட வந்து நம்மளுக்கு வற்றணும். பாருங்கள், நல்லா வந்து இன்னும் திக்காகிடுச்சு, திருப்பியும் கெட்டியாகிடுச்சு ஹல்வா. நல்லா சூப்பராக பாருங்கள், பார்க்குறதுக்கு கலரும் கன்சிஸ்டன்சியும். ஸோ பாருங்கள், நல்லா வந்து கிண்டி விடுங்க. திருப்பியும் வந்து நம்ம இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நம்ம ஆட் பண்ணோன்னே ஹல்வா வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும், உள்ளே உறிஞ்சிக்கும். ஸோ பாருங்கள், நெய் ஆட் பண்ணோன்னே நல்லா மிக்ஸ் ஆகுது. ஸோ அது வந்து நெய் வந்து திருப்பி நம்ம ஆட் பண்ணுற நெய் ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணி இது வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண நெய் வந்து கசிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நம்ம ஹல்வா. எல்லாம் வந்து ஒன்றா திரண்டு வந்து ஆரம்பிச்சிருச்சு. எதுவுமே வந்து சைட்ஸில் ஒட்டலை, எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இது கூட வந்து இப்போ நம்ம ஃப்ளேவருக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சைட்ஸில் வந்து நெய் வந்து நல்லாவே கசிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதான் வந்து ஹல்வாக்கு வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஆட் பண்ண ஏலக்காய் பொடியை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் இது மேலே சேர்த்துக்கலாம், எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்கு. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம ரெடியான ஹல்வா வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக நம்ம ஹல்வா பாருங்கள், கலர் கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது. நம்மளுக்கு அப்படியே திருநெல்வேலி ஹல்வா மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி கூட வச்சு பரிமாறலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ட்ரேயில் வந்து செட் பண்ணி கூட நல்லா நெய் தடவி செட் பண்ணி பீஸ் போட்டு கூட நீங்கள் வந்து பரிமாறலாம். ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸ். நீங்கள் எப்படி சர்வ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். பாருங்கள் சூப்பரான அருமையான கமன்னு நம்மளுக்கு வந்து வாழைப்பழத்தில் வந்து ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு பாருங்கள் அச்சசல் நம்மளுக்கு அப்படியே திருநெல்வேலி ஹல்வா போலியாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்பவே ஈஸியான இன்க்ரீடியன்ஸ், சிம்பிளான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு அருமையான ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட